வணக்கம் நண்பர்களே. பேண்ட்டு கட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். 4 பேண்ட்டு வந்து ஒரே கட்டிங் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெவலாக போட்டுப்போம். லெவலாக ஒரே மாதிரி போட்டுக்குங்க. பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஒரு வீடியோ வந்து இப்போ போடுற வீடியோவில் பாருங்கள். நான் பேசுகிறத விட வந்து அங்கே வேலை வந்து கிளியராக இருக்கும். நம்ம கட்டிங் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். 3வது பிட் போட்டோம். நாலாவது பிட் போட்டுனுக்குறோம். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஒரே மாதிரி இருக்கணும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி எடுத்துப்போம். ஒரே லெவலாக இருக்கட்டும் 4 பீஸும். கீழே ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச் பண்ணிப்போம். அப்புறம் 1 இன்ச்சு மார்க் பண்ணிப்போம். இப்போ லென்த்து வந்து அளவு எடுத்துக்கலாம். லென்த் வந்து அளவு மார்க் பண்ணியாச்சு. லென்த்து வந்து 40 இன்ச்சு. இடுப்பு வந்து 28. ஒம்பது இன்ச்சு 2.5க்கு 9 மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்டு ஜிப்புக்கு வந்து 6 இன்ச்சு வைப்போம். இடுப்பு வந்து 28. லென்த்து வந்து 40. 40ல் வந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். அப்போ பெல்ட்டு அட்டாச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அளவு. அந்த 2.5லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 7 இன்ச்சு வைங்க. 7 14 14 14 28. 6 இன்ச்சு வந்து பாக்கெட்டுக்கு ஷேப்புக்கு வச்சுருவோம். இப்போ சென்ட்ரு மார்க் பண்ணியாச்சு. அதுலேருந்து அதே லைன் ஃபாலோ பண்ணிங்க. ஒரே மாதிரி எல்லா லைனும் மார்க் பண்ணிக்கங்க. அந்த கரையை வந்து சேர்க்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிப்போம். தொடை வந்து 22, முட்டி 15, பாட்டம் 13 மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்கேல் எடுத்து மார்க் பண்ணிவிடுவோம். அதில் கோடு கிளியராக தெரியல. கருப்பு பேண்ட்டு போட்டிருந்து தெரிஞ்சிருக்கும்.
ஆல்ரெடி கருப்பு பேண்ட் போட்டதால் இது வந்து ஆஃப் ஒயிட்டில் போட்டிருக்கோம். கிரே கலர், லைட் கிரே கலரு. கட்டிங் பண்ணால் தெரியும் பாருங்கள் கிளியராக. லென்த்து வந்து 40, இடுப்பு 28, தொடர் லூஸ் 22, முட்டு லூஸ் வந்து 15, பாட்டம் வந்து 13. பார்த்துங்க 9 இன்ச்சு லென்த் வச்சுருக்கோம். 6 இன்ச்சு ஜிப்புக்கு மார்க் பண்ணிட்டோம். 2.5க்கு 9 வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். அது எதுவுமே எக்ஸ்ட்ரா விட தேவையில்ல. அந்தந்த அளவு எடுத்த அளவு அப்படியே வச்சா போதும். பேக்கில் வந்து வளர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணுன்னா இந்த பிடிக்கிறதுக்கு எல்லாமே வந்து பேக்கில் வளர்த்துக்கலாம். சைடில் எதுவும் வளர்க்க தேவையில்ல. கரெக்டாகவே கட் பண்ணிப்போம். இந்த கிராஸ் பாக்கெட்டுக்கு 1/2 இன்ச்சுக்கு நேச் போட்டுப்போம். இந்த கிராஸ் பாக்கெட்டுக்கு ஒரு 2 இன்ச்சு ஒரு நேச் போட்டுப்போம். சைடு 1/2 இன்ச்சு பிடிச்சிட்டுனா வந்து 1.5 இன்ச்சு இருக்கும் கிராஸ் பாக்கெட்டு. உள்ள வெளியே மார்க் பண்ணிப்போம். 4 பீஸு. இப்போ திருப்பி போட்டாச்சு. மேலே மட்டும் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு இறக்கி போட்டுக்குங்க. ஏன்னா மேலே வந்து கிராஸ் வேணும். 1.5 இன்ச்சு கிராஸ் வச்சுக்கணும் சைட்லேருந்து. இந்த பக்கம் சைடு வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணிடலாம். எப்படி இருக்கோ அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாட்டமும் அப்படியே கட் பண்ணிக்கலாம். நான் கிராஸ் கட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த சைட்லேருந்து அப்படியே கிராஸாக போகணும் மேலே பேக் சைடுக்கு 1.5 இன்ச்சு. நீங்கள் ஸ்கேலில் வந்து மார்க் பண்ணிக்கங்க. சைடு வந்து அப்படியே கட் பண்ணிப்போம். சைடில் எதுவும் எக்ஸ்ட்ரா விட தேவையில்ல. அந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுப்போம். இன்னொரு சைடு இப்போ வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணியாச்சு. டாட்டுக்கு பேக் டாட்டுக்கு வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச்சு விட்ருக்கோம். பேக் மேட்ச் போட்டுப்போம். 3 7 இன்ச்சு வச்சு சென்டர் பண்ணிக்கணும். 3 இன்ச்சு வச்சு சென்டர் பண்ணிக்கணும். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். அதனால் டவுட்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்கள்கிட்ட உடனே வந்து சேரும். ஓகே நண்பர்களே, கட் பண்ணி முடித்தாச்சு. 4 பேண்ட் ஒரே கட்டிங் ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே பாய் நண்பர்களே.